Hi students, இன்னைக்கு exercise 1.2 பார்க்க போறோம். Which of the following are examples of null set? Okay, null set அப்படின்னா empty set. அதுக்கு ஆன்சர் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. Okay, first question பார்த்தோம்னா set of odd natural numbers divisible by 2. இப்போ நான் ஆட் நம்பர்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் எந்த நம்பருமே இதுலேயுமே 2ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்பர் 1க்கு ஆன்சர் நல் செட் கரெக்ட். நம்பர் 2 செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்றே ஒன்று இருக்குது, அது வந்து 2. ஸோ அதனால் இட் இஸ் நாட் அ நல் செட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் x such that x is a natural number, x is less than 5 and x is greater than 7. x ன்னு ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது, அது கண்டிப்பாக 5 விட சின்னதாகவும் 7 விட பெருசாகும். ஒரே டைமில் எப்படி இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல் செட். இந்த ரெண்டு கண்டிஷனும் ஒரே டைமில் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு நம்பரும் இல்லை, அதனால் இட் இஸ் நல் செட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் y such that y is a point common to any two parallel lines. இப்போ ரெண்டு parallel லைன் இருக்குது, இந்த ரெண்டு parallel லைனுக்கும் ஏதாவது காமன் பாயிண்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் இதோட ஆன்சரும் நல் செட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. Which of the following sets are finite, infinite? ஃபைனைட்னா உங்களுக்கு தெரியும், செட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை வந்து என்னால் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு என்னால் கவுண்ட் பண்ண முடியும். இன்ஃபைனைட்னா அதுக்குள்ளே எத்தனை வேல்யூ இருக்குன்னு என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் என்லெஸ். ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனைட்னா என்னால் அதுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். இன்ஃபைனைட்னா என்னால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, இப்போது question number 1, the set of months of year. கண்டிப்பாக சொல்ல முடியும், 12 months இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஃபைனைட். இது செட் வந்து 1, 2, 3 எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாவே நம்ம கண்ணை மூடிட்டு என்ன எழுதிடலாம்? இன்ஃபைனைட்னு எழுதிடலாம். இது வந்து நேச்சுரல் நம்பர், அதனால் இது வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குது. இப்போது இது தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருக்குது, நடுவில் வந்திருக்கு, ஆனால் எண்டு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இது வந்து நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 100 வரைக்கும் இருக்கிறதுனால என்னால் இதில் 100 நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் ஃபைனைட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. The set of positive integers greater than 100. greater than 100க்கு இருக்கிற பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும், அதுக்கு எண்டே கிடையாது. ஸோ திஸ் இஸ் இன்ஃபைனைட். ஓகே, நெக்ஸ்ட்டு the set of prime numbers less than 99. என்னால் இது less than 99க்கு என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அதனால் திஸ் இஸ் ஃபைனைட். ஓகே, நெக்ஸ்ட்டு state whether each of the following set is finite or infinite. Okay, first question, the set of line which are parallel to x-axis. இப்போ x-axis y-axis வரையிறேன், இது வந்து x-axis இல்லையா? இப்போ x-axisக்கு பேரலாக நான் வந்து என்ன பண்ணலான்னா எண்ட்லெஸ் லைன் வரைஞ்சிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் இது வந்து இன்ஃபைனைட். ஓகே, நெக்ஸ்ட்டு the set of letters in a alphabet. இங்கிலீஷ் அல்ஃபபெட் நமக்கு தெரியும், ABCD until Z வரைக்கும் எழுதுவோம். ஸோ இட் இஸ் ஃபைனைட். நெக்ஸ்ட் ஒன்று, the set of number which are multiples of 5. அவங்க எது வரைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை, தட் இஸ் எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன்ஃபைனைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, the set of animals living on the earth. ஓகே, ஸோ இதை கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். என்ன திஸ் இஸ் கவுண்டபிள் ஒன்லி, என்ன ஹியூஜ் நம்பராக இருக்கும், பட் இட் இஸ் கவுண்டபிள். ஸோ திஸ் இஸ் ஃபைனைட். The last question, the set of circles passing through the origin 0. Okay, so
இப்போ வந்து இதுதான் ஆரிஜின் இல்லையா, 0,0. ஸோ இதை வச்சு நான் எவ்வளோ பாசிங் த்ரூ ஆரிஜின்னா இது அது வழியாக போகிற எத்தனை சர்க்கிள் வேணால் என்னால் அப்படி வரைய முடியும். இப்படியே நான் வரைஞ்சிட்டே இருக்கலாம். எவ்வளோ பெரிய சர்க்கிள்னாலும் அந்த 0,0 வழியாக பாஸ் ஆகணும், அவ்வளோதானே. ஸோ I can draw endless. So it is infinite. Okay. Next question. Next question number 4. Equal not equal சொல்ல போகிறோம். ஸோ ஈக்குவல்னா தெரியும் உங்களுக்கு, ஏ செட்டு பி செட்டை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பி செட்லேயும் இருக்கணும், ஆனால் பிளேஸ் மாறி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ செட்டில் ஏபிசிடி இருக்குது, இதுலேயும் ஏபிசிடி தான், பட் பொசிஷன் மாறி இருக்குது, பட் தே ஆர் ஈக்குவல். ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 8 இருக்குது, 12 இல்லை, 16 இருக்குது, பட் 18 இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 12ம் 18ம் மிஸ் ஆகுது. 12 ஏ செட்டில் 12 இருக்குது, பி செட்டில் 18 இருக்குது. ஸோ திஸ் டூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஏ செட் இஸ் நாட் ஈக்குவல் டு பி செட். இதுக்கு ரீசன் எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன எழுதலாம்னா 12 is not belongs to B set. அதே மாதிரி 18 is not belongs to A set. That's why A is not equal to B அப்படின்னு எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட் A செட்டில் 2, 4, 6, 8, 10 சொல்லியிருக்காங்க. B செட்டில் X such that X is a positive even integer and X is less than 10. பாசிட்டிவ் சொன்னதுனால நம்ம நெகட்டிவ் எடுக்க மாட்டோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 சொன்னதுனால therefore 2, 4, 6, 8, 10. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செட்லேயுமே எலிமெண்ட்ஸ் ஈவனாக இருக்கிறதுனால தேர்ட் ஒன்னோட ஆன்சர் ஏ ஈக்குவல் டு பி. ஓகே. ஃபோர்த் ஒன்னுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 10, 20, 30 இட்ஸ் கோயிங் ஆன். எந்த கண்டிஷன் எதுவும் சொல்லலை. ஸோ இட்ஸ் இன்ஃபைனைட் செட். இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 சொல்லியிருக்காங்க. இந்த 15, 25லாம் இதில் வராது. ஸோ அதனால் இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. இதில் நீங்கள் என்ன எழுதலாம் ரீசன்னா, ஒரு ரீசன் எழுதினாவே போதும். 15 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, இதை மட்டும் சொன்னீங்கன்னாவே இட்ஸ் ஆல்ரெடி நாட் ஈக்குவல்னு வந்துடும். ஸோ ஒரு ரீசனே இனஃப். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 5. Are this following pairs of sets equal? Give reason. ஸோ இப்போ நம்ம அதுக்கு ரீசன் எழுதணும். ஓகே. இப்போ ஏ செட்டில் 2,3 இருக்குது, பி செட்டில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ செட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ செட்டு கிளியராக கொடுத்துட்டாங்க 2,3 அப்படின்னு சொல்லிட்டு. பி செட்டை தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் such that x is a solution of x square plus 5x plus 6. ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் x square plus 5x plus 6. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா x plus 2 x plus 3 வரும், which is equal to 0. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -2, -3 வருது. ஓகே. ஸோ இதோட சொல்யூஷன்னு சொன்னதுனால நான் பி செட்டை என்னன்னு எடுத்துக்க போகிறேன்னா -2, -3. ஓகே. இப்போ இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் நாட் ஈக்குவல். ஏன்னா ஈவன் தோ 2ம் 3ம் தான் இருக்குது, பட் ஒன்று பாசிட்டிவ்லேயும் ஒன்று நெகட்டிவ்லேயும் இருக்குது. ரீசன்ஸ் கேட்டாங்கன்னா ரீசன் என்ன எழுதலான்னா 2 இஸ் நாட் பிலாங்ஸ் டு பி, அல்லனா ஆர் -2 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ இப்படி சொன்னாவே போதும்.
ஓகே, இது எழுதுனாவே போதும். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2, A வந்து letter X such that X is a letter in the word follow. Followக்கு FOLW. ஒரு தடவைக்கு மேலே இருந்துச்சுன்னா you no need to repeat it again. அதனால் அதை எழுத தேவையில்லை. B வந்து Y such that Y is a letter in the word wolf. WOLF. அஃப்கோர்ஸ் இதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் இதுலேயும் இருக்குது. ஏ செட்டில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் பி செட்லேயும் இருக்கிறதுனால A ஈக்குவல் டு B. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். From the set given below, select equal set. ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ஈக்குவல் செட்டாக வரும் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ செட்டில் 2, 4, 8, 12 இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஏ செட்டுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பி செட் பார்க்கலாம். பி செட்டில் 1, 2, 3, 4 இருக்குது. டி செட்டில் 3, 1, 4, 2 இருக்குது. ஆக மொத்தம் ரெண்டுத்துலேயுமே ஈவனாக இருக்கிறதுனால பி ஈக்குவல் டு டி. ஸோ பி செட்டும் டி செட்டும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சி செட்டில் 4, 8, 12, 14 அதுக்கு ஈக்குவலாக எந்த செட்டும் இல்லை. ஸோ அதனால் அதுவும் எடுக்க முடியாது. அடுத்தது இ செட் பார்த்திங்கன்னா -1, -1, வந்து ஜி செட்டோட ஈக்குவலாக இருக்குது. ஜி செட்டில் 1, -1 இருக்குது. ஸோ அதனால் இ செட் இஸ் ஈக்குவல் டு செட் ஜி. ஓகே, அப்புறம் 0, ஏக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை. அதே மாதிரி 0, 1க்கும் எதுவுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ இது ரெண்டு செட்டுக்கு தான் ஈக்குவல் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட்டில். நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மிக விரைவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.